வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய யாழ் அறிவு திருக்கோயிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலை அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த விண்ணலை மெய்நிகரோடாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் பணிவோடு வணங்கிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நீண்ட நெடுங்காலமாக இந்த கோள்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அப்படி தொடர்பு இருந்தால் அது நம்மை என்ன செய்யும்? இந்த கருத்துக்கு பஞ்சாங்கம், சோதிடம், சாதகம், வானசாஸ்திரம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லுது. ஆம், தொடர்பு இருக்கிறது. அத்தொடர்பு நம்மை என்ன செய்யும்? உணர்ந்தவர்கள் ஓதி வைத்தார்கள், ஓதுபவர்கள் உணர்ந்தவர்கள் அல்ல. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகளாக இருந்துட்டு இருக்காங்க. அவர்களிடம் கேள்விக்கு நமக்கு பதில் கிடையாது. அப்ப இது ஏத்துக்கலாமா மறுக்கலாமா? ரெண்டு விதமா வச்சுக்கலாம். மறுக்கிறதுனாலும் முடியாது, முழுசா ஏத்துக்கிறதுனாலும் சாத்தியம் இல்லை. எப்படி அறிவியல் வளர்ந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஏற்கனவே சொன்னதை விட இப்பொழுது ஒரு மாற்றம் நிகழ்கிறதோ, அதுபோல உருவான காலம் நமக்கு தெரியாது. ஞானிகளால் கணிக்கப்பட்டது ஒரு கணிதம். எதை பற்றியது அப்படின்னா வானவியல், சூரிய குடும்பம், அண்டம், பேரண்டம், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது என்கிற கருத்தோடு உருவாக்கப்பட்டது. பேரண்டம் முழுவதும் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது? ஒன்றை ஒன்று சுற்றி வருகிறது. சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்திலே நவக்கோள்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது. இரண்டு ராகு கேது நிழல் கிரகங்கள். இந்த இடத்துல அவங்களுக்கு நாம சொல்லுகிற இந்த காந்த தத்துவம் உணர்ந்தாங்க, வேற விதமா சொல்ல முடியல. விஞ்ஞானம் போய் நிக்கிற ஒண்ணு பொருள், ஆற்றல், வெளி, காலம், இது நாளும் விஞ்ஞானம் வச்சிருக்கு. அனைத்தும் ஒன்றிலிருந்தே வந்தவை என்றால் ஒன்றாதான் இருக்கும். எப்படி வேற வேற இருக்கும்? அந்த அறிவாட்சி தரம், வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, சடப்புள்ளிடம் வடிவமாக இருக்கிறது. என்ன பருமன், நீள, அகல, உயரம், சதுரம், முக்கோணம் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு வடிவத்தை கொடுக்குது. அதற்கான குணம் ஒன்று இருக்கு, இயக்க ஒழுங்கு ஒண்ணு இருக்கு. இந்த அறிவை ஞானிகள் தான் பார்க்கறாங்க. ஆனா எப்பொருள் இந்த வான்மண்டலத்தில் இருந்தாலும் அப்பொருளுக்கான ஒரு வடிவம் உண்டு. இத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. ஒரு அணு சேர்ந்திருந்தால் ஒரு குணம், ரெண்டு அணு சேர்ந்திருந்தா அதுக்கு ஒரு குணம். இது மாதிரி அணுக்கள் கூட அதுக்கு குணம் மாறிட்டே இருக்கும்.
அணுக்களின் எண்ணிக்கை வித்தியாசப்பட குணமும் மாறுபடும். இது அடிப்படை தத்துவமா வச்சுக்கணும். வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு அதனோடு எப்படி சேர்றது, எப்படி வரக்கூடாது, இத கணக்குல வச்சுக்குங்க. நமக்கு என்னன்னா வேதாத்திரிய முறை பிரகாரம் இந்த பொருள் வடிவம் நமக்கு தெரியும், எங்க இருக்கு, என்ன பொருள் இருக்கு, எப்படி இருக்கு. அந்த பொருளை நாம் சடப்பொருட்கள், உயிரினம், சடப்பொருட்கள்னா பூமி சடப்பொருள், பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், இது சடப்பொருள். உயிரினங்கள் உயிர் பொருள்னு சொல்றோம். அதுக்குள்ள விண் என்பது சுற்றோட்டமாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த சுற்றோட்டத்திற்கு எது இதெல்லாம் உதவக்கூடியது? பொருள் உதவும். சாப்பாடு, நீர், காற்று, நெருப்பு ஆகிய சூடு, விண் என்கிறது இந்த உடலுக்கு உதவி செய்யும். ஆற்றல் என்கிற விதமாக பூமியிலிருந்து வருகிற கதிர்வீச்சு, வான்கோள்களின் தாக்கம் மகரிஷி இங்க ஒத்துக்கிறார். உடல்ல இந்த 5 பௌதிகத்தில் இல்லாம இந்த ஆற்றல் பொருள் என்பது அலைத்தத்துவத்துக்குள்ள கொண்டு வரார். ஆற்றல் எங்கிருந்து? சூரியன்ல இருந்து வருவது. இப்ப நமக்கு ஆற்றலை தருகிறதா இல்லையா சொல்லி பாருங்க. சூரியன் இல்லை என்றால் இந்த தாவரங்கள் பச்சையம் இல்லை. இந்த பச்சையங்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய அலையக்கத்தை உள்வாங்கி ஸ்டார்ச் தயார் பண்ணிடுது. இங்க ஒரு மாற்றத்தை நிகழ்த்துது. விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டது உண்மை. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் 9 கோடி மைல்கள். 9 கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சூரியன் இந்த பூமி கிரகத்தில் உள்ள தாவரத்தில் உள்ள பச்சையத்தின் ஊடாக புகுந்து ஒரு மாற்றத்தை, இயக்க சேர்மை, இதான் வடிவம் அங்கில்ல அலை. அது சூரியன் ஒரு வடிவம், தாவரத்தில் இருக்கிற பச்சையம் ஒரு வடிவம், அதிலிருந்து வருகிற ஒளிக்கற்றைகள் இந்த குளோரோபில் என்கிற ஒன்றுக்குள் புகுந்து மாற்றத்தை, குணமாற்றத்தை ஏற்படுத்துது. இத புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. வடிவத்தை மாத்தல, குணத்தை மாத்துது. இயக்க சீர்மை ஏற்கனவே இருந்ததுமே இருக்காது. இயக்க சீர்மை மாறும். ஒரு குளோரோபில்லுக்குள்ள ஸ்டார்ச் தயார் பண்ண அதுவே வச்சிருக்காது, அது அடுத்தது கொடுக்கும், மீண்டும் தயார் பண்ணும். அப்ப அது ஒரு இயக்க சீர்மையை ஏற்படுத்துகிறது. இது தாவரங்களுக்கு, உயிரினங்கள்னு சொன்னா தாவரத்துக்குள்ள சூரியனுடைய அலைக்கற்றையை வச்சு பேசலாம். கேள்வி அடுத்த ஒண்ணு இருக்கு. சூரியனில் இருந்தது வருவது வெப்பமா வெளிச்சமா? ரெண்டும் என்கிற பதில் தான் சொல்லுவோம். இது கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்குங்க. வெப்பம் எனில் பூமியில் நடுப்பகல் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே நடுப்பகல் 12 மணிக்கு விமானத்துல ஒருத்தர் போறார். பூமியில 30ன்னா விமானத்துல போறவர் சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க. சூரியன் அடுப்பா நினைச்சுக்குங்க. வெப்பம் வருதுன்னா அடுப்பு. விமானத்துல போகும்பொழுது பூமியில் இருப்பதை விட விமானத்துல போறவங்களுக்கு சூரியன் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. ஒரு 30,000 50,000 அடி உயரத்துல போகும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 0.1% ஏறி இருக்கணும். அதுதான் உண்மை. ஆனால் பல நேரங்களில் அந்த வான்மண்டலத்தில் -, டிகிரி இருக்கு. இப்ப எங்க ஊர்ல மழை பெய்யுன்னு சொன்னாங்க, கோடை மழை பெய்யுன்னாங்க. இன்னைக்கு ஐஸ் கட்டி மழை பெய்யுது. காலையில 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம், மதியம் இருந்தது, வெப்பம் குறையவே இல்லை. ஆனா மழை பெய்யும் பொழுது ஐஸ் கட்டி விழுந்தது. எப்படி சாத்தியம்? சூரியனிலிருந்து வருவது வெப்பமானால் அங்க மேலேயே அது கரைஞ்சு ஆவியா போயிருக்கணும். அது விமானத்துல கூடுதலா வெப்பம் இருக்கணும்.
இப்ப சூரியன்ல இருந்து வருவது வெப்பம் அல்ல. வெளிச்சமா என்று பார்த்தோம் என்றால், இந்த சூரியனை சந்திரன் ஒளிக்கற்றைகளை வாங்கி பிரதிபலிக்குது. இது சந்திரன் பிரதிபலிக்குது. அப்ப சந்திரனுக்கும் பூமிக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். ரைட்ல ஒரு பக்கம், லெப்ட்ல ஒரு பக்கம். என்ன அலைநீளத்துக்கு வேணாலும் எவ்வளவு தூரத்துல வேணாலும் போட்டுங்க. குவியும் பொழுது சந்திரன் வரைக்கும் வந்துடணும். அந்த குவி பாதையில மட்டும் இருட்டா இருக்கு. ஏன்னா பூமி மறைச்சுக்கிட்டதுனால நெல் கட்டிக்கிட்டது இருட்டா இருக்கிறோம். மீதி பகுதி பூரா வெளிச்சமா இருக்குதா? என்ன இப்ப நினைச்சு பாருங்க, கோடான கோடி சூரியன்கள் சேர்ந்து ஒரு அண்டம்னு சொல்றோம். நம்ம பால்வெளி அண்டம், இதாண்டி ஆண்ட்ரோமேடா கேலக்சி, இது மாரி பல கோடி அண்டங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. யாரு? நம் முன்னோர்கள் பார்த்தாங்க. இதுல இருந்து ஏதாவது நமக்கு வருகிறதா என்ற கேள்விக்கு இந்த அண்டம் முழுவதும் மனிதனுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. எதுல இருந்து? அப்ப இது ஒரு வகைப்பாடாக அந்த அண்டத்தை ஒரு பந்து போல கற்பனை பண்ணினாங்க. அந்த பந்துக்கு ஆரக்கால். எப்படி ஒரு பந்தை 30 வகைக்கு ஒன்னா பிரிச்சுக்கிட்டே வாங்க, சுலை போல. அப்படி பிரிச்சீங்கன்னா 30 டிகிரிக்கு ஒரு சுலை வந்துடும். அதுபோல 12 சுளைகளை சேர்ந்தால் ஒரு ஆரஞ்சு பழம் வருவது போல இந்த பிரபஞ்சத்தை ஒரு மையப்புள்ளியை வைத்து ரெண்டா வடிவமைச்சு பார்க்கலாம். ஒண்ணு சூரியனை மையமாக வைத்து வடிவமைப்பது, அல்லது பூமியை மையமாக வைத்து வடிவமைப்பது. 2 விதமாகவும் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி இந்த இடத்துல சுத்தி வருது பாருங்க. எது? பூமியை சந்திரன் சுத்தி வருது. ஒரு பகல் என்றால் பகலில் சூரியன் தன் ஆற்றலை கொண்டு பூமிக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இரவில் சந்திரனை வைத்து பிரதிபலித்து கொஞ்சமாவது குறைச்சு அந்த ஒளி கற்றைகளை பூமி கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்ப பூமி இது சுத்தி வர்றதுனால இந்த சந்திரன் அங்கிருந்து வர்ற அலைகளை வாங்கி ஒளி அலைகளை கொடுப்பதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அங்க வெப்பமும் இல்லை, வெளிச்சமும் இல்லைன்னு பார்த்தோம். சூரியன்ல இருந்து வருவது அலைகளே. அது எந்த பொருளில் படுகிறதோ படும் பொருளுக்கு தக்கவாறு அதனுடைய குணத்தை கொண்டு வருது. சூரியன்ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டே வருது. அலைகளாக மாற்றம். எங்க பொருள்ல இருந்து வருகிற அலை அதனுடைய தன்மையை கொண்டு வருகிறது. எந்த இடத்தில் படுகிறதோ அதற்கு தகுந்தவாறு தன் தன்மையை இப்ப வச்சுக்குங்க. வளிமண்டலத்துல ஓசோனுக்கு மேல ஈயான், நீயான், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இப்படி வளிமண்டலத்துல அடுக்குகள் இருக்கு. அதுல எந்த இடத்துல படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஒளியாகவோ வெப்பமாகவோ அதுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அப்படி பட்டுக்கிட்டு வருது. பூமியில பட்டும் பொழுது பிரதிபலிக்குது. அதே ஒரு கண்ணாடியில படுது, அது எப்படி இருக்கும்? இப்ப குளோரோபிக்கல்ல போச்சு அதே ஒளிக்கற்றைகள். என்னவாகுது? எந்த பொருளில் படுகிறதோ அதற்கு தகுந்தவாறு தன்மாற்றம் அடைகிறது. இந்த கான்செப்டை நீங்க மறக்கக்கூடாது. ஒளிக்கற்றை அல்ல, அலைக்கற்றை அதனுடைய தன்மையை கொண்டு வருகிறது. எந்த பொருளில் படுகிறதோ படும் பொருளுக்கு தக்கவாறு அந்த அலை வெவ்வேறு குணநலன்களை கொடுக்கிறது. இத மறக்கக்கூடாது. இப்ப இது மட்டும்தான், சூரியன் மட்டும்தான் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, மிக நெருக்கமாக உள்ள கோள்கள், பூமிக்கு மிக நெருக்கமாக உள்ள கோள்கள் அதனுடைய தன்மையை இந்த பூமியில் உள்ள சடப்பொருளுக்கும் கொடுக்கு, அதே போல உயிரினங்களுக்கும் அது தந்து கொண்டே இருக்கிறது. இதுல மகிழ்ச்சி சொல்ற ஒரு நல்ல கான்செப்ட். அது காந்த புலமாக, காந்த வீச்சாக, காந்த அலையாக வருகிறது. காந்த அலை திணிவு பெற்றால் அது மின்சார இயக்கமா மாறும். இதுக்கு மோட்டர், டைனமோலாம் வேண்டியதே இல்லை. அதுவே திணிவு பெற்றினால் ஒரு காயில் வடிவம் வரும், மின்சாரமா மாறிக்கும். இன்னும் கொஞ்சம் திணிவு பெற்றால் ரசாயனமா மாறும். இதையும் மறக்காதீங்க. காந்தம் இந்த ஆற்றலுக்கு கீழே ஆற்றலை காந்தமா வைக்கிறோம். ஆற்றலின் அடுத்த நிலை, திணிவு பெற்ற நிலை மின்சாரம்.
மின்சாரத்தின் திணிவு பெற்ற நிலை ரசாயனம். அப்ப பொருள் ஒன்று அலை இயக்கத்தினால் வருகிற மாற்றம், காந்தம், மின்சாரம், ரசாயனம், இது அடிப்படையா வச்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்தில் இருந்தும் இந்த அலை வீச்சு பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பூமிக்கு மட்டும் இல்ல, அண்டம் முழுவதும் போயிட்டே இருக்கு. இங்கேயும் வருது, அங்கேயும் போகுது. இந்த சூரியன்ல இருந்து வருவது பூமிக்கு மட்டுமல்ல, எங்கெங்கயோ பார்க்கிற நட்சத்திரங்கள் அத்தனையும் ஒவ்வொரு சூரியன்களே எந்தெந்த இடத்துல வருது. அப்ப இது வருதுன்னா எப்படி வருதுன்னு கணக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு கணக்கு வேணுமே. இந்த விஞ்ஞானத்துல ஒரு பெஞ்ச் மார்க்னு பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அடிப்படை அழகாக ஒரு அழகு வச்சுக்கோ, அது எதனாலும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு அதுல இருந்து கணக்கு எடுப்பாங்க. ஒரு உயரத்தை அளக்குன்னா மீன் சி லெவல், எம்எஸ்எல் லெவல் அப்படி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு இதுல இருந்து இது 100 அடி உயரே அல்லது 50 அடி பள்ளம் அப்படின்னு வைப்பாங்க. மீன் சி லெவல் இது நாமளே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான். அப்படி ஒரு கருத்து எங்கேயாவது இருக்குன்னா இல்லவே இல்லை, நாம் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதை வச்சு பிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தாங்க. இப்ப நம்ம பூமியில இருக்கிறதுனால பூமியை மையமாக வைத்துக்கொண்டு சந்திரன் சுற்று வருவதனால் இந்த சுற்றுவட்டத்தை வச்சு கணக்கு போட்டாங்க. அப்ப 29 நாட்கள் ஒரு சுற்றி முடிக்குது. அமாவாசை ஒரு நாள் தவிர்த்துட்டாங்க. 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடிப்பதாக கணக்கிட்டு கொண்டாங்க. அப்ப இந்த 29 நாட்களுக்கும் அமாவாசை பௌர்ணமி 2 நாட்கள் தள்ளிட்டீங்கன்னா 27 நாட்களுக்குள்ள கொண்டு வந்து அது எந்தெந்த இடத்துல பயணம் செய்கிறதோ, இப்ப இந்த வளிமண்டலத்தை இந்த 360 டிகிரி பூமி மையம், பூமியை சுற்றி வருகிற சந்திரன், இந்த சந்திரனுடைய ஆரக்காலில் எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்தை வகுத்தாங்க. 27 நட்சத்திரங்களாக 27, 2, 29 அப்படிங்கிறத 27 சுற்றுவட்ட பாதையில் எதிர் திசையில சுத்துறதுனால இத ஒரு மாதம் 30 நாட்களாக வைத்து ஒரு மாதம் வச்சாங்க. அல்லது இந்த சந்திரன் எந்த திசையில் இருக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அத உள்ளுக்கு நட்சத்திரம்னு வச்சாங்க. ஒரு நட்சத்திரத்துல சொல்ற 27 நட்சத்திர தொகுப்புகளை கணக்கிட்டு கொண்டாள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அதுலயும் ஒவ்வொரு பாதம், இதுல இருந்து இவ்வளவு தூரம், இதுல இருந்து இவ்வளவு தூரம், ஒவ்வொன்றுக்கு 4 பாதங்களை பிரிச்சாங்க. 2.25 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசி வந்துடும். ராசி என்பது மாத கணக்கிலையும் வச்சுக்கலாம். அது 5 விதமான பஞ்சாங்கங்களை, 5 விதமான தன்மைகளை கொண்டு அவங்க கணிக்கிறாங்க. அது கரணம், ராசி, இது மாதிரி ஒரு 5 காரணிகளை வைத்துக் கொண்டு அதை கணிக்கிறாங்க. அப்படி கணிச்சு காலச்சக்கரம்னு ஒண்ணு உருவாக்கி முதல்ல தமிழ் மாதத்தை அடிப்படையாக வச்சாங்கன்னா சித்திரை மாதம் முதல், அதுக்கு சக்கரத்துல வர்ற முதல் ஆரக்கால், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு பிரிச்சுட்டே வந்தீங்கன்னா 12வது கட்டம், இது கட்டம்னு வச்சிருக்காங்க. பட்டமா போட்டிருக்கணும், ஆனா அது சதுரமா வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இந்த சித்திரை மாதத்துல வர்றது இந்த 3 ஆரக்கால். அப்போ வருடப்பிறப்பு இத மறுபடியும் கீழே இறங்கி நாட்கணக்கு, நாளிகை கணக்கு, வாரக்கணக்கு, இதெல்லாம் திதி வாரம்னு வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரும் பொழுது ஒரு திதி, பிரதமை, திருதியை, அமாவாசையிலிருந்து பின்னாடி முன்னாடி, வளர்பிறை, தேய்பிறை, இது எல்லாமே கணக்கு வைக்கிறாங்க. இது ஒவ்வொன்றையும் கணக்கு வச்சு 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 இந்தந்த கிரகங்கள் இந்த கோணத்தில் இதை தாக்கம் செய்தால் என்ன விளைவை கொடுக்கும், இதான் கணித முறையில கணக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு இன்னைக்கு ஆளுங்க யாரும் இல்லை. அந்த 5 அங்கங்களை, பஞ்சாங்கம் என்கிற 5 அங்கங்களை வைத்துக்கொண்டு இந்த கணக்கீட்டு முறைகளை கணக்கிட்டு இது வருவதற்கான சாதகம் பாதகம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எது இந்த காலமே நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கா? இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், கோடை காலம், அப்படி எல்லாம் பிரிச்சு போறாங்க. மழை காலம்னு பிரிக்கிறாங்களே. ஏனென்றால் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் அல்ல, சுற்றி கொண்டே இருக்கிறது. சுற்றுவட்ட பாதையில் இப்ப பூமிக்கு அதுக்கு 9 கோடி மைல், நமக்கும் சனிக்கும், அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் 88 கோடி மைல். இந்த 88 கோடி மைல் அந்த பக்கம் எதிர் திசையில போனா 88 கோடி.
80 80 160 ஒரு 176 கோடி மைல். 6 மாதத்திற்கு கணக்கு போட்டீங்கன்னா இந்த கணக்கு வித்தியாசம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் இந்த வளிமண்டலத்தில் இந்த இயக்கங்கள் ஒவ்வொரு வினாடியும், அல்லது இன்னும் சொல்ல போன இன்னும் குறைந்த கணக்கீட்டு கொண்டு போனீங்கன்னாலும் இந்த காந்த அலை இயக்கம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. சரி, இது ஏன் இவ்வளவு பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அறிந்து கொண்டால் மனிதன், ஏன்னா அது அதனுடைய இயக்கம் எப்பொழுதுமே மாறுவதில்லை. ஒரு துல்லியமாக 365 நாளுக்கு இந்த பூமி ஒரு சுத்திடுது. அதே போல சந்திரன் 29 நாட்களுக்கு பூமியை ஒரு சுற்றிடுது. அப்படி இது ஒவ்வொன்றுமே எல்லாம் கணக்கு துல்லியமா சுத்துறதுனால இதுல இருந்து வரக்கூடிய அலையின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்ணாதான் ஒவ்வொரு இந்த ராசிகள் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசி சக்கரங்களை அமைத்து கொண்டு இந்த சக்கரத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வீடு இருப்பதாக பாவனை பண்ணிக்கிறாங்க. இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் அந்த கிரகம் எங்க இருக்கு, இது 1 2 3 4 5. இந்த கிரகம் 1ஆம் இடத்தில் இருந்தால் 5ஆம் இடம் வந்துடும், அது 12ஆம் இடம் போயிடும். இது கணக்கை எளிமைப்படுத்திக்கிறது. அன்னைக்கு கால்குலேஷன் போறதுக்கு அவங்க சொல்ற கால்குலேஷனை நம்ம வச்சு கணக்கு போட்டோம்னா பெரிய கம்ப்யூட்டர்ல ஆடும் போட முடியாது. ஆனா எளிமைப்படுத்துறாங்க. அப்ப இந்த காலச்சக்கரத்தை வைத்து கொண்டு இந்த கிரகம் இத்தனை தூரத்துல வந்தால் இந்த கிரகம் எங்க இருக்கு, அப்ப நேர் எதிர் கிரகங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இதனுடைய தன்மை இங்க ஆதிக்கம் செலுத்துதா, இல்ல அதிலிருந்து வர்ற தன்மை இந்த ஆதிக்கத்தை குறைக்குதா, நட்பா இருக்குதா விலக. சிம்பிளா சொன்னோம்னா அந்த கிரகம் இவருக்கு நட்பா இருக்கா அல்லது இப்ப அவருக்கு துன்பத்தை தருமா. எல்லோருடைய கேள்வி என்னன்னா, இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, மனுஷனுக்கு அது ஒரே மாதிரி தானே பாதிக்கணும் என்கிற கேள்வி எல்லார் மனசுல இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு விடை இருக்கு. என்னன்னா, இது ஜனன காலம். எப்ப நாம ஜனனமானோம் அப்படின்னா நம்ம பிறந்த நாளை எடுத்துட்டாங்க. நம்ம ஜனனமானது பிறந்த நாள் அல்ல. அதுக்கு முன்னாடி எப்பொழுது கருத்தரிக்குதோ தாயுடைய அண்ட முட்டையும் தகப்பனுடைய விந்தணுவும் ஒன்றாக கலந்து 2 ஒன்னாச்சு இல்லையா, அதுதான் ஜனன காலம். யாருக்கு தெரியும்? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எப்பேற்பட்ட விஞ்ஞானியாலும். ஏன்னா ஆண் பெண் நட்பு காலத்தை சொல்லிடலாம், நட்பு காலத்துல அது நடக்கல, அதுக்கும் நேரம் இருக்கு. ஒரு கருவுறுதல் ஆணுடைய விந்தணு 2 நாளைக்கும், பெண்ணோட அண்ட முட்டை கிட்ட ஒரு 6 நாள் அல்லது 7 நாட்கள் இருக்கும், முன்னாடி பின்னாடி. அப்ப அது எப்ப உற்பத்தி ஆச்சு, இது எப்ப அதனோட போய் சேர்ந்தது அப்படின்னு யாருமே கணக்கு போட முடியாது. எனவே பிறந்த நாளை வைத்து கொண்டு அதிலிருந்து ஒரு 10 மாத காலம் கழிக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒவ்வொரு வினாடி பொழுதுமே இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீடு. அப்ப அது கிரக சஞ்சாரம், சஞ்சரித்தல் அப்படிங்கிறத கிரக சஞ்சாரம் சொல்றாங்க. இந்த வினாடிகள் இருந்து அந்த நாளிகை வரைக்கும் அந்த வீடு. சொன்ன குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி அப்படின்னு பயிற்சி, இடம் பெயர்தல். கிரகம் அப்படின்னு சொன்னாவே கிரகித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது கிரகிக்குதா, நாம் கிரகிக்கிறோமா? 2 நடக்குது. அது கிரகிச்சா நாம ரிப்பல் பண்றோம், நாம கிரகிச்சா அது ரிப்பல் பண்ணி ஆகும். அப்ப இந்த அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 2 பக்கமும் உச்ச நீச்சம். இந்த ஜனன காலத்தில் உள்ளுக்குள்ள என்ன விதமாக காந்த அலை கிடைத்ததோ, பூமியிலிருந்து வருகிற கதிர்வீச்சு, தாயோட மனோநிலை, தந்தையோட மனோநிலை, அதுல உண்ட உணவு, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கிரகத்தின் சஞ்சாரம் என்ன விதமாக இருந்ததோ அது இந்த உடலுக்குள்ள இருக்கிற ரசாயன அமைப்பினை ஒரு அடிப்படை அழகாக மாத்திருது. எப்படி கிரகத்துக்கு பெஞ்ச் மார்க்னு வச்சு
சித்திரை 1லிருந்து ஆரம்பிக்கிறதா கணக்கெடுத்துக்கிட்டோமோ அது போல நம்ம உடலின் பெஞ்ச் மார்க் அதுதான். ஆனால் அந்த இடம் நமக்கு போதுமானது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு உடல்ல நல்லா செரிக்கிற உடலுக்கு 6 ml ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இது ஒரு தோராயமான மதிப்பீட்டுக்கு சொல்றேன். 6 ml ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும் என்றால் இந்த கிரகண காலத்தில் 1 ml தான் அவருக்கு சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த 1 யூனிட் ஆன ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அவருக்கு எல்லாத்தையும் செரிக்கும். 6 யூனிட்டுக்கு என்ன செரிக்குதோ அதே அளவீட்டை இந்த ஒரு யூனிட்டான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அவருக்கு அது வேலை செஞ்சிடும். அப்ப அது பேசிக் யூனிட்டா மாறிடுது. எது? உதய காலம், ஜனன காலம் என்பது கிரகத்தில் இருக்கிற அடிப்படை அழகு இந்த உடலின் அமைப்பை அது மாத்தி இது இருந்தால் அது போதும் பிக்ஸ் பண்ணிடுது. ஆனால் கிரகங்கள் எல்லாம் அதே இடத்தில் இருப்பதல்ல. கிரகங்கள் தன் சுற்றுவட்ட பாதையில் சுழல்வதினால் இந்த கிரகத்தில் இருந்து வரக்கூடிய இப்ப நம்ம கரு உருவான நேரத்தை விட இந்த கிரகத்தில் இருந்து வரக்கூடிய அலை இயக்கம் போதுமானதாக வருகிறதா பற்றாக்குறையா? நம்ம சாப்பிட்டோம்னு சொல்லலாம், நல்ல சாப்பாடு ஒரு ரகம் இருக்கு, பசிக்கு சாப்பிடுறது ஏதாவது கிடைச்சா பரவாயில்லைங்கிறது இருக்கு, அல்லது ஒரு சில நேரத்துல டீயும் பன்னும் தான் கிடைக்கும், அல்லது நேரத்துல கிடைக்காது. அப்ப இந்த அலைவீச்சு நாம் ஜனனமான காலத்தில் இருப்பதை விட இந்த அலைவீச்சு இப்ப இந்த 9 கிரகம் சொல்றமே, சூரியன், புதன், சுக்கிரன், நிலவு, சந்திரன், இந்த மாதிரி 9 கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலைவீச்சு வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வித்தியாசம் உச்சம் நம்ம கொடுத்ததை விட அதிகமா வந்ததுன்னா அது உச்சம், இன்னும் கீழே போச்சுன்னா நீச்சம். இது ரெண்டுமே அதிகப்படியா போனாலும் அது நமக்கு தோஷம்தான், பத்திலினாலும் தோஷம்தான். ஒன்ன இன்னொன்னு காம்பன்சேட் பண்ணும். ஒரு கிரகத்தின் அலைவீச்சு குறையும் பொழுது மற்றொரு கிரகத்திலிருந்து வரக்கூடியது, இதெல்லாம் சந்திரனை வச்சு நமக்கு அடிக்கிறாங்க. இரவுல சந்திரன் வாங்கி அதை நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது என்கிற கணக்கீட்டை பார்த்து பார்த்து இந்த ஒவ்வொருடைய கிரகத்தன்மை என்ன அத வீடுன்னு பேசுறாங்க. ஒரு கிரகத்தோட வீடு தனுசு ராசி இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இந்த 8ஆம் வீடு, 7ஆம் வீடு, 4ஆம் வீடுன்னு ஒவ்வொரு விதத்துக்கும் கணக்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க போட்ட கால்குலேஷன். அது நம்ம இதுவரைக்கும் அதையே கடைபிடிச்சிட்டு வரோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரகம் நமக்கோடு தொடர்புல தான் இருக்குது என்கிற உண்மையை எடுத்துக்கங்க. அப்ப இது ஒரே தாய் வயிற்றுல பிறந்த இரட்டை குழந்தைகள் அல்லது அக்கா தங்கச்சி 1 வருஷம் கழிச்சா பிறக்கிற குழந்தைகள், அது 6-5 வயசு வித்தியாசத்துல பிறக்கிறது வித்தியாசமா இருக்கு. அப்போ உதய காலம் ஒன்று, இன்னொன்னு இருக்கு, அதுக்கு யாருக்கும் தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க சொல்ற கணக்கு எடுத்துக்க முடியாது. வேதாத்திரி சொல்ற கருமையம், முன்வினை பயன், கர்ம பலன் ஒண்ணு இருக்கு. நீ என்ன ஒரே நேரத்துல உதிச்ச 2 பேருக்கும் சாதக பலன்கள் அற்புதமாக இருந்த போதிலும் 2 பேரும் அப்படி வரணும்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஜாதக கணிப்பாளர் தன்னுடைய பையனுக்கு திருமணமாகி அந்த முதலிரவு அன்றைக்கு நாகம் கடித்து இறப்பான் அப்படிங்கறது கணிச்சிட்டார். ஆனா அவர் சொன்ன தப்பே தப்பாது. அதனால எப்படி வரும், நம்ம தடுத்துட முடியுமா? விதி மதின்னு சொல்லலாம். அப்ப அவர் கடிச்சு இறப்பார் என்பது அவருக்கு எழுதப்பட்ட விதி. அப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் போய் அந்த நாகம் என்பது வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு அதை சரி பண்ணி அந்த முதலிரவை நடத்திட்டு இவர் என்ன பண்ற, அந்த ஜாதக கணிப்பாளர் அந்த மேலே ஏறி ஓட்ட பிரிச்சு நாகம் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அதே போல வருது. அந்த முதலிரவுக்கு வச்ச தாழம்பூக்குள்ள இருக்கிற பூநாகம் வந்து அவனை தீண்டிடுது. ஆனால் அவன் சாவான், இறந்து விடுவான் என்கிற கணிப்பு மாறி போய் பிழைச்சுக்கிறான்.
அவர் ஜாதகம் கணித்தது உண்மை ஆயிட்டுது. ஆனா அவன் பிழைச்சுக்கிட்டான். இறப்பான் என்று கணிச்சத உடனே அவர் எல்லா ஜாதகத்தையும் தூக்கி கொண்டு போய் போட்டுறாரு குப்பையில. ஜாதகம் பொய், இனிமேல் பார்க்க மாட்டேன். அப்படி முடிச்சுட்டு போய் தன்னுடைய குருவை பார்க்கிறார். சாமி, இந்த மாதிரி எனக்கு ஆயிப்போச்சு, நான் பலன் சொல்லி இந்த மாதிரி எத்தனை பேர் தப்பா போறது, அவன் இறந்துருவான் நான் முடிவு பண்ணேன், இறக்கலையே, இப்ப ஜாதகம் பொய் தானே அப்படின்னாரு. அப்ப அவரு குரு கேட்கிறாரு, குரு பார்க்க கோடி நன்மை. நீ மேலே மேல திறந்து பார்த்த பொழுது அந்த இந்த ஜாதகம் கணிப்பதில் நீ குரு உன் பார்வை உன் பையன் மேல பட்டுட்டு இருந்தது. அதே நேரத்துல அந்த குருவின் பார்வை அவனுக்கு வருது. ரெண்டும் சேர்ந்து அந்த கர்ம பலனை குறைச்சிருக்கு. பூர்ணமா தீக்கல, நாகம் கடிக்கணும் என்பது நடந்து போச்சு. ரெண்டாவது, அப்போ ஒன்று நம்மளால அங்க சொல்ல வர்றது என்னன்னா, இது ஓரளவுக்கு தான் கணிக்க முடியுது, இது 100% அல்ல அப்படிங்கிற கணக்கு அங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இன்னொன்னு, ராஜா போருக்கு போறார். அந்த போருக்கு போறத ஜாதகம் கேட்டுட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. மந்திரி யாரோ சூழ்நிலை சரியா இருக்கு, இப்ப போனால் வென்று விடலாம், அதனால ஜாதகத்துக்கு மேல மன்னருக்கு அளப்பரிய மரியாதை இருக்கு. ஜாதகக்காரனை கேட்டா அவர் கணிச்சுட்டு இந்த நேரம் போனீங்கன்னா நீங்க தோத்துருவீங்கிறார். இப்ப மதியுக மந்திரி அவனை கூப்பிட்டுட்டு உன்னுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு அவனை பார்த்து சொல்றாரு. உனக்கு ஆயுள் எவ்வளவு? எனக்கு 85 வருடம். இப்ப என்ன வயசு? எனக்கு 40 வயசு. 45 வயதுக்கு என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக நல்லா பார்த்து சொல்லு. எத்தனை தடவை பார்த்தாலும் இதுதான் உண்மை. 45 வருடத்திற்கு என்னை யாராலும் அசைக்க முடியாது. மந்திரி உடைவாள உருவினாரு, கழுத்தை வெட்டினாரு, அடுத்த நிமிஷம் துண்டாயிட்டுது, செத்து போயிட்டாரு. ராஜாவை பத்தி கேட்டாரு, இப்பதான் 45 வருஷம் என்னை ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு சொன்னாரு, இறந்துட்டாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராஜாட்ட கேட்கிறாங்க. ஒரு விதி, அது சாதக விதி, சாதக பாதகம், கிரக சஞ்சாரம். ஆனால் கத்தி கழுத்தில் பட்டால் கத்தி வெட்டிவிடும் என்கிற மற்றொரு விதியும் தெரியல. அப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தானே பார்க்கணும். அது சாதகமா, இந்த நிலை கிரக பலன் இந்த இயக்கத்திற்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாதகம் இல்லைன்னா என்ன பண்ணும்? இன்னும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதா இருக்கு. ஒருத்தருக்கு சாதாரணமா நிகழக்கூடியது சாதகமா இல்லைன்னா மிகுந்த எச்சரிக்கையா செயல்படணும் என்பதைத்தான் அதை எடுத்துக்கலாம் ஒழிய, எல்லாத்துக்கும் சாகத்தை கூட்டிக்கிட்டு சுத்துற வேலை நம்ம கிட்ட நிறைய பேத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு கணிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இது ஒரு தோராயமான மதிப்பீடு. சரி, நமக்கு வர்றோம், நமக்கு சந்ததிகள் இருக்கு, நாம நினைச்சு உருவாக்க முடியாது, இயற்கையின் கையில இருக்கு. ஆனால் இன்னொரு வழி இருக்கு. இந்த கருமையத்தில் நல்லதை போட்டு வைத்தால் எல்லா கிரகங்களும் நன்மை தரு கிரகங்கள் தான். ஒவ்வொன்றும் அதனுடைய கான்செப்டுக்கு நம்ம கொண்டாந்து நன்மை தான் தருது. எச்சாம் போச்சா குறைச்சலா போச்சாங்கிறதான். ஒரு பாத்திரத்தை சமைக்கிறது அவசியம், ஆனால் சூடு அதிகமா போச்சுன்னா அடி பிடிச்சிருது. சூடு அதிகமா ஆறு வச்சாங்க, பாத்திரத்தின் தன்மை, அதுல இருக்கிற தண்ணியோட அளவு, நெருப்பின் அளவு, இதெல்லாம் கணக்கிட்டு தான் அங்க வேக வைக்கிறது நடக்கும். அது போல இது எல்லாத்தையும் கணக்கிட தெரிஞ்சவர்கள் நம்ம அதை போலாம். இது சாதகமா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கலாம். அதுக்கு தாண்டி இது நடந்துருன்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்லை. ஏன்னா எத்தனையோ சாதகக்காரங்க நினைச்சு பாருங்க. எங்களுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா யாரும் சொல்லல, இந்த வயசுல அவர் இறந்துருவான்னு யாருமே சொல்லல. கண்டம் இருக்குதும்பாங்க, அந்த இடத்துல தப்பிச்சுட்டா அப்படிம்பாங்க. தப்பிக்கான்னு சொல்லணும் இல்லையா? 100% அவங்களால அதை சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு பார்த்தாங்க. சூரியனை எடுத்துக்கிட்டா சூரியனுக்கான ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை என்னென்ன பண்ணும்? அவனு தலைமை பண்பு, அரசியல், தனித்தன்மை, இது எல்லாமே சூரியனுக்கான பண்புன்னு வச்சாங்க. சந்திரனுக்கு இத்தனாவது வீடு இதுன்னு கணக்கு போட்டு அதனுடைய குணம் ரத்தத்தோட இருக்கு. மனோகாரன்னு வச்சாங்க, மனதை சீர்மைப்படுத்துவது.
ரத்தத்தில் ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு பார்த்தாங்க. செவ்வாய் சகோதர ஸ்தானம், முன்கோபம், நெருப்பின் தன்மை, வாக்கு சாதுரியம், இதெல்லாம் செவ்வாய்க்கான குணம். இதுல உச்ச நீச்சன்னு பார்த்துக்கலாம். உச்சமா இருந்தால் இது என்ன பண்ணும்? சகோதர பாசம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும், நன்மை தானே. அப்போ கடும் இது என்ன அதிகப்படியா போனாலும் அது குறைச்சிரு, அது துன்பத்தை தரும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு புதனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, தந்திர செயல் இருக்கு, கல்வி, கலை, வித்தை, இது எல்லாமே புதன் தன்மை கூட கூட அதிகரிக்கும், குறைய கரிய குறைஞ்சிட்டு வரும். குரு மன அமைதி, சாந்தம், வெற்றிகளை அளிப்பது, மகிழ்ச்சியை தருவது, காரிய சித்தி, இதெல்லாம் குரு கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு வாழ்க்கையில யோகம், லாபம், அழகு, புகழ், பேச்சாற்றல், இதெல்லாம் சுக்கிரன் தருதுன்னு வச்சுக்கலாம். சனி கடின உழைப்பு. ஒரு செய்திய நேத்து கேட்டேன், அந்த பேச்சுலதான் சொல்லியிருந்தாங்க. சனி கடின உழைப்பை வாங்கிக்குது. அவங்க கிரக பலன் நான் கஷ்டப்படணும்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த உழைப்பை வச்சு அவங்கள மறுபடியும் அந்த என்ன பரிகாரம் தேடிடுது. அப்ப கடின உழைப்பு உழைக்கிறவங்க எல்லாம் யாரு? கீழ் அடிமட்டத்தில் இருக்காங்க. விவசாயம் பண்றவங்க, இப்ப கூலி தொழிலாளிகள், இப்ப கிளீனர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் சொல்றமே, தூய்மை பணியாளர்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி கொண்டிருக்க நர்ஸுங்க, இதெல்லாம் கடுமையா செய்யறவங்க. இவங்களுக்கெல்லாம் சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நன்மையா தீமையான்னு பாத்தீங்கன்னா அவங்க வினைப்பதிவை கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கிறவங்க கிட்ட நீங்க போய் இப்ப பரிகாரம்ங்கிறது, இத மோடியை பத்தி சொன்னாங்க. இந்த கொரோனாவுக்காக உழைத்தவர்களை கூப்பிட்டு ஒரு தூய்மை பணியாளரின் காலை கழுவி தன்னுடைய மரியாதையை செலுத்தினாங்க இந்திய பிரதமர் மோடி அவர்கள். அப்படின்னு என்னன்னா, அவங்களுக்கு செய்யற சேவை சனிக்கு செய்வது போல. அப்ப இது பரிகாரம். அவங்களுக்கு செய்கிற ஒரு மதிப்பீடு நமக்கு நல்ல பலனை தருகிறது. இப்படிலாம் பல ஆராய்ச்சிகளை பண்ணி இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராகு கேது, பூர்வ ஜென்ம பலன், காலசர்ப்ப தோஷம், யோகம், இதெல்லாம் இந்த ராகு கேது என்பது காந்தலை பாதைகளா தான் வச்சிருக்காங்க. ராகு நேரம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் இந்த பூமியில இந்த ராகு படுவதாக கணக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ராகு என்பது பாம்பு போல விழுங்கிடும். ராகு என்பதோ காந்தலை, பொருள் அல்லது. அப்ப அந்த காந்தலை வரும் பொழுது மனதில் இருக்கிற நமக்கு மனதை அது என்ன பண்ணும்? கொஞ்சம் மாற்றம் செய்யும். ஒரு சிறந்த முடிவுகளை ராகு நேரத்தில் நீ எடுக்க முடியாது, மாறிடும். ஆனா இந்த ராகு காலத்தை நீங்க வேணாம், தவிர்த்து விடுங்க. அதுக்கு இந்த ராகு காலத்தை தெய்வ சிந்தனையுடையதா வச்சுக்கணும். ஈஸியா தெய்வ சிந்தனைக்கு போலாம். அப்ப ராகு தெய்வ சிந்தனையை கொடுக்கும் என்றால், ராகு காலம் நல்ல காலமா, ராகு காலம் கெட்ட காலமா? இதே பாருங்க, அதே இடத்துல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்கன்னா மனசு மாறிடுவீங்க. ராகு காலத்தில் எடுத்த முடிவு மீண்டும் மாற்றப்படும். ஆனா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ராகு காலத்துல போனா நிறைய இல்லை, சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போடுறோம். அதே மாதிரி வாரத்துல அமாவாசை, பௌர்ணமி, பாட்டியமே, இப்படி ஒவ்வொரு நாளும் இந்தந்த நேரம், இந்தந்த நேரத்துல இதுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்படிங்கிற கணக்கீட்டை அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. கிட்ட அதுல ஒரு 70% சரியாத்தான் இருக்கு. ஆனா அந்த கணக்கீட்டு முறையில நாம எங்க பிழை விடுறோம் அப்படின்னா, ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ராகு காலத்துல ஜாயின் பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேலை அவருக்கு கிடைக்காது. போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமா? போய் தானே ஆகணும். பயண காலம் ராகு காலத்துல ஆக வேணாம் அப்படிங்கிறாங்க. ஒரு விமானம் கரெக்டா ராகு காலத்துல புறப்படுது, நான் போகல நிக்க முடியுமா? போய் தான் ஆகணும், பயணிச்சுதான் ஆகணும். நமக்காக விமானம் நிக்குமா? அது போல காலமும் நேரம் நமக்காக எந்த இடத்துலையும் காத்திருக்காது. இந்தந்த காலகட்டத்தில் எதனை நாம் செய்தால் இந்த வாழ்க்கையை வளமாக வைத்துக் கொள்ளலாம். இது சாதகமா அல்லது பாதகமா? சாதகம் என்றால் அந்த செயலை வெகு சீக்கிரம் செய்து முடிப்பது. பாதகம் என்றால் இன்னும் அதற்கு என்ன எஃபோர்ட், என்ன முயற்சி வேண்டுமோ அந்த முயற்சி கை கூட்டுவது. இதுக்காக பார்க்கலாம் ஒழிய, நீ ஒவ்வொன்றும் பார்த்துட்டு எனக்கு இது வந்துடும், அது வந்துடும், இந்த பரிகாரத்தை பண்ணு, அந்த பரிகாரத்தை பண்ணு, அதுல நெல்லு, இதுல நெல்லு, எத்தனை வீடு, எத்தனை சிரமங்கள் நமக்கு.
ஏன்னா இவங்க உருவாக்கியவர்கள் எப்படி பக்தி இறை உணர்வுக்கு இட்டு செல்ற வேலையை வச்சுட்டு பக்தியில அது தடமாறி போயிருக்கிறதோ அது போல சொன்னது சொல்றது இல்ல, கணக்கிட்டு சொல்ல தெரியணும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த கணக்கு இருந்தால் நல்லா இருக்குங்கிறதா இந்த சாதகம் என்பதை வச்சாங்க. மனம் 9 கோளோட வர அலை இயக்கத்தோடு தொடர்புல தான் இருக்கும். என்ன ரசாயன மாற்றம் உள்ளுக்கு வருதோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள எப்படி நம்ம முதல்ல தாவரத்துல குளோரோஃபில்ல போய் ஸ்டார்ச்ன்னு சொன்னமோ, இந்த உடல்ல இருக்கிற ரசாயனத்தை உச்ச நீச்சம் அதிகப்படுத்தியோ குறைச்சலோ வரும் பொழுது இதான் கோளாறுன்னு சொன்னாங்க. இந்த கோளாறு நோய் வருதல் அல்லது தீமை நடத்தல் எதுனாலும் அது கோளாறுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் முற்காலத்தில் இருந்து எங்க சைவ வழிபாட்டிலையும் சரி வைணவ வழிபாட்டிலையும் சரி இந்த நவகிரக வழிபாடு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த வழிபாடு என்பது கை குப்பி வணங்குவதல்ல, அது என்ன சொல்லுதோ அதை கேட்கறது. அது உங்களுக்கு நட்பு கிரகமா அல்லது எதிர்கிரகம் வக்ர கிரகமா, அது சேர்த்துக்கமா விளக்குமா, அது வர்றது உங்களுக்கு உச்சமா நீச்சமா, துன்பமா இன்பமா தெரியல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அது என்ன பண்ணாங்க, இது ஒவ்வொரு கிரகத்தையும் நட்பு கிரகமாக மாற்றிக்கொள்கிற முயற்சி. சாத்தியமான ஒரு கேள்வி வரும், இதுக்கு நான் ஒரு விடை வைக்கிறேன். யமுனை ஆற்றங்கரையில அக்பர் காலை கழுவிட்டு இருக்காங்க. இமயமலையிலிருந்து ஐஸ் தண்ணி ஐஸோட வருது. எவ்வளவு குளிர்ச்சி இருக்குன்னு பாருங்க. ஒரு -4 டிகிரி அல்லது +4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். கால்கள் ஒண்ணு ஒரு குளிர் நடுங்கிடுச்சு. அதனால தன்னுடைய மந்திரி கிட்ட கேட்கிறாங்க, இந்த குளிரில் ஒரு மனிதனை இரவு முழுதும் நிறுத்தினால் அவன் இறந்து விடுவானா உயிர் பிழைப்பானா அப்படின்னு கேட்கிறார். மந்திரிக்கு உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். ராஜாவால அதை ஒத்துக்கவே முடியல. இவ்வளவு குளிர்ல இவ்வளவு ஐஸ்ல உயிர் வாழ முடியாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால மந்திரி ஒரு உபாயம் சொல்றாரு, ஒரு மரண தண்டனை கைதியை கொண்டாந்து நிறுத்திடலாம், விடிகிற வரைக்கும் அவருக்கு காவல் நிக்கட்டும், கழுத்தளவு நீர் நிறுத்திடலாம், விடிகிற வரைக்கும் காவல் இருக்கட்டும். அப்படி விடிஞ்சு அவன் உயிரோட வந்துட்டான்னா நம்ம எடுத்துக்கலாங்கிறாங்க. அது ஒத்துக்கிறாங்க. அது போல விடிகிற வரைக்கும் நிறுத்தினாங்க, உயிரோட வந்துட்டான். மன்னர் கேட்கிறாரு, எப்படி சாத்தியமாச்சு, அந்த குளிரை நீ என்ன பண்ணுன, எப்படி எதிர்கொண்டாங்கன்னு கேட்கிறாங்க. சொல்றான், ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யமுனை நதிக்கரைக்கும் அரண்மனைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். உங்கள் உப்பிரிகையில் உள்ள விளக்கில் நான் குளிர் காய்ந்தேன்கிறான். யாரு? மரண தண்டனை கைதி நீருக்குள்ள கழுத்தளவு நீர்ல இருந்தவன் உப்பரிகையில இருந்த விளக்கில் நான் குளிர் காய்ந்தேன்கிறான். ராஜாவால நம்பவே முடியல. எப்படி சாத்தியம்? விளக்கு வெளிச்சமும் அங்க பக்கத்துல இருந்தா கூட இந்த குளிருக்கு அதை குளிர் காய முடியாது. விளக்கு வெளிச்சத்துல குளிர் காய்ந்ததா சரித்திரமே இல்லை. எப்படி குளிர் காய முடியும்? ஏன்னா அது பெருக்கம், மனதளவுல அதை பெருக்கிக்கிறான். அந்த வெப்பத்தை கண்களில் வாங்கி கண்களில் இருந்து மனதுக்கு செலுத்தி இந்த வெப்பம் என் உடல் முழுவதும் பரவுகிறது, இந்த வெப்பமே என்னை காலை வரை தாக்குப்பிடிக்க செய்யும் என்கிற கருத்தோடு அந்த சிறிய வெப்பத்தை உடலுக்குள் பெருவெப்பமாக மாற்றிக்கொண்டான். மனதின் வேலை இது, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதாத்திரியம் சொல்லுகிற இந்த பஞ்சபூத நவகிரக தவம், அதிலிருந்து வரக்கூடிய பொருளில் இருந்து வரக்கூடிய அலை தத்துவத்தை இங்கே உச்சமோ நீச்சமோ சமன் செய்தல் அவசியம். சமனதான் வழிபடல் அப்படிங்கிறாங்க. எது உச்சம் எது நீச்சம் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. உச்சமா இருந்தா அது எடுத்துக்கும், நீச்சமா இருந்தா அது கொடுக்கும், வாங்கிக்கலாம். இந்த ஆல்டர்னேட்டர்னு கார்ல சொல்லுவாங்க. அதிகமா சார்ஜ் ஏறிட்டுதுன்னா அது வெளியே தள்ளிடும், சார்ஜ் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு திருப்பி ஏற்றிடும். ஆல்டர்னேட்டர்னு சொல்லலாம். இந்த மனம் ஒரு ஆல்டர்னேட்டர் போல செயல்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் நமக்கு தேவைப்பட்டால், அதாவது உச்சமா இருந்தால் உடலில் இருந்து அது எடுத்துக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம உடலில் அதிகமா இருக்கு, இப்ப சூரியனின் தாக்கம் என் உடலில் அதிகமாக இருக்கிறது, எதுவே உச்சமாக இருக்கும் பட்சத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய அலையக்கள் நான் மனதால் செலுத்தி, சூரியனே இல்லை, நான் இரவுல செய்றேன், விடியற் காலையில செய்றேன், சூரியனை மனதால் எண்ணி சூரியன் மேல் மலம் செலுத்தினால் அந்த உச்சத்தை சூரியன் எடுத்துக்கும்.
ஒருவேளை சூரியனுடைய கதிர்கள் எனக்கு நீச்சமாக இருக்கிறது என்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு என் உடலுக்கு தேவையானதை கொடுத்து சமப்படுத்தும். இதுதான் பரிகாரம். அப்ப நவகிரகங்களை வைத்து நம் முன்னோர்கள் எத்தனையோ முயற்சி செஞ்சிருக்காங்க. தானியங்களுக்கு கொடுப்பாங்க. சனி தோஷம், சனியில உனக்கு 7.5 சனி இருந்தா உனக்கு இந்த துன்பம் வரும், என்ன பண்றது, திருநள்ளாறு போ, அந்த காந்த களத்துக்குள் கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் இரு, அந்த காந்த புலத்திலிருந்து வருகிற உச்ச நீச்சத்தை இந்த மனம் சரி பண்ணிக்கும். அது அங்க போக முடியல, நீ இருக்கிற இடத்துல இருந்து சரி பண்ணிக்கலாம். அதன் மேல் மனதை செலுத்து. உச்சமோ நீச்சமோ இப்ப நினைச்சு பாருங்க, பஞ்சபூதங்கள் மேல நிலம், நீர், நெருப்பு, காற்றுவன், இந்த உயிர் என்கிற நிலவுக்கு போனா அந்த அண்டத்துல இருக்க அத்தனை கிரகமும் விண் என்கிற கூட்டுத்தோற்றத்தால் தான் ஆச்சு. அப்ப அதிலிருந்து வருகிற அலைவீச்சு இந்த உடலில் இருந்து வருகிற அலைவீச்சு சமமாகணும். மனம் அதை சமம் பண்ணி கொடுத்துரும். அப்ப இந்த கிரக சஞ்சார பலன்கள் என்ன விதத்துல இருந்தாலும் உங்களுக்கு குறைச்ச நீச்சல் கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த கர்ம பலனையும் குறைந்த அலைநிலத்துல மனசுல போய் வைக்கிறதுனால, அந்த அலைநிலத்துக்கு போகாதனால நமக்கு நோய் இல்லாமல், கர்ம பலன் வருகிற நோயும் சரி, அந்த ரசாயன மாற்றத்தை சமன் செய்வதனால் அந்த பதிவை எடுக்கிற வேலையும் குறைச்சிடும். இறை வழிபடல் ஒண்ணு, இறை என்ன சொல்லுதோ அதை கேட்கறது ஒண்ணு. ரெண்டாவது கிரக வழிபடல் அப்படிங்கிறது, நம்ம சொல்லுவோம், இந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அலையாற்றலை நான் ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறேன், எப்பொழுதும் இது எனக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக மனப்பூர்வமா நம்புறோம். அப்படிங்கும் பொழுது இந்த உடலுக்குள்ள போய் அதை சமப்படுத்திடும். இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் என்பது ஏற்கனவே இருந்த போதிலும் அதற்கான விளக்கத்தை சொல்லல. சூரியனை மையமாக வைத்து ஒவ்வொரு கிரகமும் தனித்தனி பார்வை, ஒண்ணு பார்த்துக்காது. ஒரு கோணம் இன்னொரு கோணத்தை வெட்டிக்கிறது இல்லை. அப்படி இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த இடம் நேர்பார்வை, எதிர்பார்வை, சுத்தி வருது அப்படிலாம் கணக்கு, எத்தனை கணக்க அவங்க போட்டதுனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது. வானியலை தப்புன்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து வர அலைவீச்சு ஓரளவுக்கு கணிச்சது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்று கணிக்கிறாங்களே, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஏமாந்துட வேண்டாம். இதுக்குதான் இந்த பாடத்தை இன்னைக்கு கேட்ட உடனே செய்யலாம். இது எத்தனையோ விதத்துல கொடுக்குறாங்க. அலை தத்துவம், நவதானியங்கள் எடுக்கலாம். கோவில்ல இருக்க நவதானியங்களை வச்சு சரி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வாசப்படி வைக்கிறதுனா நவதானியங்களை வைப்பாங்க. சிம்பிளிசிட்டி பண்ணிருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய அலையக்கம், ஏன்னா நவதானியங்கள் உயிர் இருக்கு, அதுல இருந்து வர அலையக்கம் இருக்கு. நம்ம நல்ல விதமா ரிசீவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கூட சரி பண்ணும். நவகிரகங்கள் அதே போல நவரத்தின கற்கள், உடல்ல எந்த ராசி பத்திலையோ அந்த ராசி கற்களை வாங்கி உடலுக்குள்ள படுறதாக குவித்து, எப்படி ஒரு லென்ஸை வச்சா குவிக்குதோ அது போல இந்த டைமண்ட் கட்டிங்ல உள்ளுக்குள்ள போய் உடலுக்குள்ள படுற மாதிரி அந்த கற்களை வைப்பாங்க. அதுலயும் தோஷம் இருக்கக்கூடாது. உடலுக்கு உடஞ்சிருந்தாலும் அதுல இருக்கிற அலைவீச்சு போக்கஸ் பண்ணலைனாலும் அதுல துன்பம் வரும். இதெல்லாம் பார்த்து நுட்பமான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால மற்றதெல்லாம் போய் செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு இன்னும் தெரியலையே, யாரும் சரி பண்ண முடியலையே. உங்களுடைய கிரக பலனை வேற யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். உங்களை விருப்பப்பட்டு மாற்றுவதற்கு மற்றவருடைய வாழ்த்து என்ன ஒரு உபயோகமா இருக்கும். அது மனம்தான் செய்ய. நுண்ணிய அலைநிலத்துக்கு போய் உங்களுடைய கிரக பலன் சரியில்லைங்கிறதுக்காக நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்த்து ஓரளவுக்கு பயன் தரும். உங்களை அந்த அலை இயக்கத்தை நோக்கி நகர்த்தும். அல்லது ஒத்த அலைநிலம், ஒத்த கருமையும் முடியாது. தன் மகனோ மகளோ அவங்க வர முடியல, நான் அந்த கிரகத்தோட பலனை வாங்கி அதனுடைய ஆதிக்கத்தை அவங்களுக்கு செலுத்துறதா பாவனை பண்ணிக்கலாம். அது ரிசீவ் ஆகுதோ இல்லையோ, ஆனா நம்ம செலுத்த முடியும். அல்லது நிறங்களை கொண்டு மாற்றி அமைக்கலாம். இப்ப செவ்வாய் அவருக்கு தோஷமா இருக்கு, சிவப்பாட போடுறாங்களே, அந்த மாதிரி செவ்வாய் படுற மாதிரி ஒரு அலை வச்சு, அல்லது ஒரு கண்ணாடி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் செந்நிற கதிர்கள் வருவது போல ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா கூட அது ஓரளவுக்கு சரி பண்ணும். என்னன்னா, நமக்கு அந்த கிரக பலன் சரியா இருக்கா, இல்ல வீச்சு சரியா இருக்கா, தவறா இருக்கா. ஏன்னா பிறந்த நேரத்தை பார்க்கல, கர்மியத்தோட நினைவு நமக்கு தெரியாது. இருந்தாலும் கோள்களின் சஞ்சாரத்தை கணிதம் கொண்டு கணிச்சு வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு பார்ப்பதுல தவறே கிடையாது. அப்பேற்பட்ட அமைப்பின் பிரகாரம் அவங்க முன்னோர்கள் படைச்சத நிறைய காலச்சக்கரம், அதுல ஆண் பெண்
இதை வச்சிருக்காங்க, ராசிகளை வச்சிருக்காங்க. திசைகள், ராசிகள், மாதங்கள், திசைகள், உருவம், உடல் கூறு, பஞ்சபூதங்கள், ராசிகளுக்கு அதிபதி யாரு, ராசிகளின் இயல்பு என்ன, ராசிகளும் அவற்றை அடங்கும் நட்சத்திரங்களும், இதெல்லாம் கணக்கு போட்டு எவ்வளவு பெரிய கணக்கு. யார் யாரு எந்தெந்த காலகட்டத்திலோ அவங்கவுங்க அதை சரி பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு திசையை வச்சிருக்காங்க. மேஷம், ரிஷபம், கிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. நீங்க பிறந்த வச்சுக்கிட்டு வீடு கட்டணும், இதுல எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பிக்கிறது மேஷராசி தலையின்னு வச்சு ஒவ்வொன்றுக்கு முகம், கை, கால், மார்பு, இதயம், இது சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த ராசியிலிருந்து இந்த இடத்துல வரும்பொழுது இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஓரளவுக்கு கணக்கா சரியா இருக்கும். அது கேன்சர் கிட்டி வருதா அல்லது அதிகமா தின்னுட்டு வருதான்னு கணக்கு பார்க்கலாம். வயிறு உபாதைகள் இருக்கும், கருப்பையை கரைச்சு போகும், அல்லது மர்மஸ்தானங்கள்ல இருக்கும், தொடையில இந்த மாதிரி கால் இருக்காது, முழங்கால்கள் வலி கொடுக்கும், கணுக்கால்கள் கண்டைக்கால்ல இருக்கும், பாதங்கள் சரியா இருக்காது. இப்ப தலையிலிருந்து பாதம், மேஷம் தலைன்னா கடைசியா மீனம் பாதம்ல சேருது. அப்ப இந்த கிரக பலன்ல இந்த இத்தனாவது இடத்துல இந்த கிரகம் இருக்கும் பொழுது இந்த உபாதைகளை தரலாம். கருமையத்தில் அது சரியா இருந்தா அந்த உபாதைகள் வராதுன்னு போகும். அல்லது சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த உபாதைகளை சீர் செய்ய முடியுமா என்றால் செய்வதற்கான வழிமுறைகளை தோஷ பரிகாரமாக பஞ்சபூத நவகிரக தபம் தவிர, அதுதான் கிரக வழிபடல் என்றால் அது என்ன சொல்றது கேட்குறது, கட்டுப்படுறேன், நட்பா மாத்திக்கிறேன், நான் அதனை ஏற்று உயிரோடும் உடல் உயிர் அவ்வளவுதான் ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறது. மனசு வந்துடுது, எல்லாம் ஒண்ணு ஆகும் பொழுது அதிலிருந்து வர அலை இயக்கம் எனக்கு நல்லா இருக்கு, உச்சமோ நெச்சமோ சமன் செய்யும் பொழுது சமமாக இருக்கக்கூடிய ஒன்று எந்த உபாதைகளையும் தருவதில்லை அப்படின்னு எடுத்துங்க. ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரம், மிதனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், ராகு கேது, துலாம் சுக்கிரன், இப்படி ஒவ்வொன்றுக்குமே கணக்கீடுகளை வைத்து வைத்து இது எந்த கிரகம், ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருக்காரு, 2 கிரகம் ஒரு வீட்டுல இருக்கா, 3 கிரகம் ஒரு வீட்டுல இருக்கா, ஒவ்வொரு இடமும் மாறும் பொழுது அதனுடைய தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அவங்களுடைய கணக்கீடு ஒரு சின்ன கால்குலேட்டர் இல்லாத ஒரு சௌகரியமான ஒரு கணக்கீட்டை வச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இதுதான் நடக்கும் என்று யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மாற்றி அமைப்பதற்கு விதியை மதிகொண்டு பயன்கொள்வோம். என்ன இப்ப விதி உங்களுக்கு இப்படிதான் இருக்குதுன்னா, மதி என்பது ஒரு குரு சொன்னது போல, குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க, அப்ப நம்ம எதை வேணுமோ அந்த கிரகத்தின் பலனை மனம் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. விதி என்பது ஏற்கனவே வகுக்கப்பட்டது, அந்த கோள்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்தந்த நேரத்துக்கு அது அங்க வந்துதான் தீரம், அதை நம்மளால் நிறுத்த முடியாது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய தன்மை, இந்த உடல் என்கிற பொருள் உயிர் என்கிற இயக்கத்தை கொண்டு அலைவீச்சில் உள்ளுக்கு இருக்கிற ரசாயன மாற்றங்களை சீர் செய்து கொண்டே வந்தால் நம்மளால எந்த கிரகமும் நமக்கு மோசமான கிரகமே இல்லை. எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் நன்மையே தரக்கூடியது, அதுல எந்த விதமான கெடுதலும் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு மனதை நீங்க புடம் போட்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல பாடம் தான். வேதாத்திரி மகரிஷி எல்லாம் கொடுத்துட்டு இதையும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாதக ரீதியா பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அது ஒத்து போகுது. அது சரியான ஆளுகிட்ட பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் அது 100% எடுத்துக்க வேண்டியதில்லை. மாற்றம் செய்து கொள்ள முடியுமா, விதியை மதியால் கொள்ள முடியுமானா கொடை கொண்டு, இப்படி மழை வருதுன்னா கொடை பிடிச்சுக்கிறோம். அடுப்புக்கு அதிகமா எரிஞ்சா அடி பிடிச்சுக்கோம்னா கொஞ்சம் ஒண்ணு பால் பொங்கியதுன்னா தண்ணி தெளிக்கலாம் அல்லது எரியறது கொடுங்கலாம். இது மதி. அறிந்து கொண்டால் மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்கிறத நமக்கு இதுல சொல்லித்தர்ற பாடம். எனவே அப்பேற்பட்ட அற்புதமான பாடத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கோள்களும் உயிரினங்களுக்குமான தொடர்பு என்பதை கொடுத்திருக்காங்க. இதுல ஆராய்ச்சி செய்ய செய்ய நிறைய உள்ளுக்கு போகலாம். அவ்வளவு நம்ம பார்க்கணுமான்னா அவளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. பஞ்சபூத நவகிரகம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாம் நல்ல கோள்களாக நமக்கு நட்பு கிரகங்களாக மாற்றிக்கொண்டு நம் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு உண்மையை உங்களிடம் வைத்து இந்த வாய்ப்பினுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்
மெய்ஞானம் இங்கே வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.